இந்த சிவனடியார் யாரு? அவர் சோழ நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? பார்த்திப மகாராஜா இறப்புக்கு அப்புறம் சோழ நாடு என்ன ஆகுது? அப்படிங்கிற கேள்விக்கான பதிலெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சிவனடியார் தான் போய் அருள்மொழிக்கிட்டேயும் சோழ நாட்டு மக்கள்கிட்டயும் வந்து சொல்லுவார். உங்கள் நாட்டில் இந்த சோழர் படை வந்து ஃபுல்லாக வீழ்த்தப்பட்டிருக்கு, எல்லாரும் வந்து வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்கு எல்லாருமே இறந்துட்டாங்க, அவங்களோட நாட்டு மக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகுந்த ஒரு துயரம் தான். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா எல்லாரும் வந்து வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க, பல்லவர்கள் கையில் யாரும் வந்து சிக்கலை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலே. பார்த்திப மகாராஜா இறப்புக்கு அப்புறம் சோழ நாடு பல்லவர்கள் கையில் வந்து போகுது. அவங்க தான் வந்து அந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க. இப்படியே வந்து ஒரு 6 வருஷம் வந்து போயிடுது. விக்ரமனும் நல்லா இப்போ வளர்ந்து வந்து பெருசாயிட்டான். அருள்மொழிக்கு, விக்ரமனுக்கு, பொன்னன், வள்ளி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். இந்த சிவனடியார் யார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அந்த டவுட் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு கடவுள் வேஷத்தில் வந்து இருக்கார். அவங்க கடவுள் வேஷத்தில் இருக்கார். அவங்களுக்கான தவறான எந்த ஒரு வழிகாட்டுதலையும் அவர் வந்து தரல. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இவர் யாரா வேணா இருக்கட்டும், இருந்தாலும் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து தவறானத வந்து நம்மளுக்கு கைட் பண்ணல. ஒரு வேளை உண்மையான ஒரு சிவனடியாரா வந்து கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார் மேலே முழு நம்பிக்கையை வந்து அவங்க எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க. சோழ நாட்டு மக்களும் வந்து சிவனடியார் மேலே முழு நம்பிக்கையை வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து சிவனடியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த சோழ நாட்டு மக்கள், அதாவது இந்த அருள்மொழி, விக்ரமன், பொன்னன், வள்ளி இவங்க எல்லாமே வந்து இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து சிவனடியார் வந்திருப்பார். அப்போ வந்து விக்ரமன் வந்து சொல்கிறான், நான் இந்த டைம் போர் செஞ்சு நம்ம நாட்டை வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சிவனடியார் இருந்துட்டு, சரி ரொம்ப மகிழ்ச்சி, இந்த நாளுக்காக தான் நானும் வந்து காத்துட்டு இருந்தேன் விக்ரமா. உன்னோட போர் ஆர்வத்தை நான் வந்து வேணான்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீ வந்து இந்த போருக்காக நீ என்ன ஏற்பாடு செஞ்சுருக்க அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ விக்ரமன் வந்து சொல்லுவான், நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சாமி, என்னோட சித்தப்பா மாரப்ப பூபதி எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். உடனே வந்து அவருக்கு ஒரு ஷாக் ஆயிரும். ஏன்னா அவன் ஆல்ரெடி நம்ம சோழ நாட்டுக்கு துரோகம் பண்ணவன், அவங்ககிட்டயே போய் திரும்ப கொடுத்தா அவன் திரும்பி பார்த்துப்பானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு விக்ரமன் வந்து சொல்லுவான், சித்தப்பா வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ வந்து அவர் திருந்திட்டாரு, ஆல்ரெடி பண்ணினதுக்கு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கு பரிகாரமாக தான் இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லுவான். சிவனடியாரும் வந்து ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம் விக்ரமா, உன்னுடைய முயற்சி வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறட்டும், கடவுளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார் வந்து கிளம்பி போயிடுவார். அடுத்த வீடியோவில் விக்ரமன் போரில் ஜெயிச்சானா, மாரப்ப பூபதி உண்மையாக நல்லவன் தானா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.